अस्मद्गुरु परमगुरु निर्वरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथसदयुत्सेरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सर्वबन्धां वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ராமானுஜதயாபாத்திரம். ராமானுஜதயாபாத்திரன்றதுக்கு முக்கியமான அர்த்தம் ராமானுஜார்யாதாத்ரேயாத் சகலா கலாஹா அவாபவருத்திங்கமிதஸ்தஸ்மை அவாபவிம்சத்யப்தேயஸ்தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம் அப்படின்னு சொல்கிறபடிக்கு மாதுலரான கிடாம்பி அப்புள்ளாருடைய திருநாமம் ராமானுஜாரியர். அவருடைய கிருபைக்கு பாத்திரமானவர், அதுதான் முக்கியார்த்தம். அதாவது தேசிகனுடைய திருவள்ளியத்திலையும் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமஹே அப்படின்னு சொல்கிறதுனால, அவரே சாதிச்சிருக்கிறதுனால, இந்த ஆச்சாரியனை காட்டிலும் அந்த நாராயணனான தேவதை இருக்கானே அவன் வேறில்லை, அந்யாம் ந மன்யாமஹே அப்படின்னு சாதிச்சிருக்கிறதுனால அதுதான். அதனால் ராமானுஜர் அப்படின்னு சொன்னால் கிடாம்பி ஆத்ரேயர். இதுக்கு மேலே அதாவது தேசிகனுடைய புத்தியா தேசிகனுடைய திருவுள்ளபடிக்கு இதை கிரந்தகர்த்தா கூட இருக்கட்டும், ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லித்துன்னு சொன்னாரே. அதனால் இந்த கிரந்தகர்த்தாவான பிரம்மதந்திர சுதந்திர ஜீயனுடைய திருவுள்ளம் கூட எதனா இருக்கலாம். ஆனால் இதை அங்கீகாரம் பண்ணார் தேசிகன். அதாவது ஆச்சாரியன் இதை அங்கீகாரம் தனியன்கள்லாம் சிஷ்ய வர்க்கங்கள் சமர்ப்பிக்க ஆச்சாரியால் அதை அங்கீகாரம் பண்ணுறார். அந்த அங்கீகாரம் பண்ணிச்சு ஆச்சாரியாளுடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஆச்சாரியாளுடைய திருவுள்ளத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவளும் பண்ணுவாள். இருந்தாலும் இன்னும் பல விஷயங்களும் சேர்ந்துருக்கலாம். ஆனால் தேசிகனுக்கு அதுதான் திருவுள்ள உகப்பு. அதுக்கப்புறம் தேசிகனுடைய பெருமையை நாம் பலவாறாக நாம் ஒரு கண்ணாடியில் பார்த்தோன்னா பல டைமென்ஷனில் சில வஸ்துக்கள் தெரிகிறா போல் இதுக்கு அர்த்தத்தை நாம் அனுசந்திக்கலாம். அந்த அர்த்தங்களும் பொருந்தும் சுவாமி தேசிகனுக்கு. அதை அவர் விளக்காட்டா கூட, ஆனால் முக்கிய அர்த்தம் இதுதான். ஆச்சாரிய பிரபாவத்தை சொல்கிறது இந்த தனியன் அப்படின்னு சொன்னாரே, அதுக்கு அர்த்தம் அதுதான். இதுக்கு மேலே சொல்கிற அர்த்தங்கள்லாம் தேசிகனுக்கு இருக்கிற பிரபாவத்தினால போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் அப்படின்ற ரீதியில் நாம் போற்றணும், அவரை பலவாறாக போற்றணும். அந்த ரீதியில் இதெல்லாமும் அமையுது. அதுக்காக இது ஏதோ கேவல ஸ்தோத்திரம்னு இல்லை, அதுவும் அன்வர்த்தமாக ஆகக்கூடியது தான். அன்வர்த்தமாக ஆனாலும் முக்கிய அர்த்தம் இதுதான். அப்புள்ளார் தான் ராமானுஜர்ன்றது. இப்போ என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து தேசிகன் திருவுள்ளத்தினாலேயே ராமானுஜருடைய, அதாவது ஒன்னான ராமானுஜர் இருக்காரு ஸ்ரீபாஷ்யக்காரர், அவர் தான் அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குருபங்கி ஹாரயஷ்டி விபூதானா ஹிருதயங்கமா விபாதி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கப்படிக்கு அந்த அர்த்தம் அவர் தான். அதான் அந்த ராமானுஷர் சங்கல்ப சூரிய, அதாவது ஆச்சாரியாள் கிடாம்பியாச்சான், அவருடைய பிள்ளை ரங்கராஜாச்சான், ராமானுஜ பிள்ளான், அதுக்கப்புறம் அவருடைய பேரன் ரங்கராஜாச்சார், அவருடைய பௌத்ரஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்புள்ளார், மறுபடியும் ராமானுஜர். இப்படி இவர்கள் வழியாக சுவாமி தேசிகனுடைய திருவுருவத்தை, சுவாமி தேசிகனுடைய இல்லை, ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருவுருவத்தை தேசிகன்
அவ மூலமாக சொல்ல கேட்டு அந்த திருவுருவத்தை அப்படியே மனசில் தியானம் பண்ணிட்டு இருக்க. அந்த தியானத்தினுடைய வெளிப்பாடு அது. ஏன்னா எப்படி பெருமாளுடைய திருமேனி தியானம் நம்முடைய பாபத்தை போக்குமோ, அதுபோல் ஆச்சாரியனுடைய திருமேனி தியானமும் நம்முடைய பாபத்தை போக்கும். அதனால இப்படி நடுநாயகமாக விளங்கக்கூடிய ஆச்சாரியனாவும் இந்த சித்தாந்தத்துக்கே ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்னும் பல வகையான எம்பெருமானுக்கு திருநாமம் எம்பெருமான், இவர் எம்பெருமானார். அதே மாதிரி உபய விபூதியும் இவர் இட்ட வழக்காக இருக்குது அப்படின்றதுனால உடையவர் அப்படின்னு இப்படி எல்லாம் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த ராமானுஜர் இருக்காரு. அந்த ராமானுஜனுடைய திருமேனி தியானத்தை அதில் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம்யதீனாம் அப்படின்னு அங்கே அந்த தியானம் பண்ணுற மாதிரி நாடகத்தில் சாய்க்கிறார். இதை பிரசித்தமாக எதிராய சத்தத்தில் சாய்க்கிறார், அனுசந்தானம் பண்ணுறார். அதனால் அந்த ராமானுஜருக்கும், அதாவது ராமானுஜரே மனசுனால அப்படியே ஸ்ரீபாஷ்யக்கார பந்தானம் ஆத்மனா தரிசித்தம் புனகா உத்தர்த்துமாகதோ நூனம் இத்தியுக்தாயாஸ்து மங்களம் அப்படின்னு வெங்கடேஷ அவதாரியம் தத்கண்டாம் சோதவாவேத் அதுவா யதீந்திராம் சோதவேத்தியவம் அப்படின்னு இருக்கு. யதீந்திரோட அம்சம் கூட அப்படின்னு இவாள்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தர்க்கம் பண்ணுற மாதிரி இருக்கு தேசிகனுடைய அவதார விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லாத இன்னொரு ஸ்லோகத்திலையும் குமார வரதாச்சார் சாய்ச்சிருக்கார். ஸ்ரீபாஷ்யக்கார பந்தானம் அவருடைய மார்க்கத்தை ஆத்மனா தரிசித்தம் புனகா அப்படின்னு. அதனால் இப்படி தரிசிக்கிறதுக்கும் அந்த ஆச்சாரியனுடைய திருமேனி வரையின் மாதிரி பலவாரம் தியானம் பண்ணுறதுக்கும், அதான் பலவாரம் இல்லை, ஆச்சாரியனுடைய திருமேனி பல கால் அப்படியே நெஞ்சில் இருத்தி தியானம் பண்ணுறதுனாலையும் அந்த ஒன்னானே உடையவர் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய தயைக்கும் இவர் பாத்திரமானார். அந்த தயைக்கு பாத்திரமானார்ன்ற படிக்கு தான் அந்த முன்னமே சொல்லியிருக்கோம். நடாதுரம்மாள் பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயா ஸ்திரைவித்தியமான்யஸ்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பூரி கல்யாண பாஜனம். அதுபடி தான் பெரிய பெருமாள் கடைசி காலத்தில் வேதாந்தாச்சாரியர், பிராட்டி சர்வதந்திர சுதந்திரர், மற்றையோர்கள் பாகவதாலாம் கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்லியிருக்கா. அதை ராமானுஜரே நடாதூர் அம்மாள் எப்படி அனுகிரகிச்சாரோ பெருமாள் அதெல்லாம் மெய்ப்பிச்சு பின்னாளில் பெருமாள் பிராட்டி பாகவதாள் கொடுத்தாலும் அதை ராமானுஜர் காலத்தில் ராமானுஜரை போற்றி பாடின நூத்தந்தாதியிலே இப்படி பவிஷ்யத்தா ஒரு வியக்தி விசேஷம் அவதரிக்க போகிறார் அப்படின்றத ராமானுஜனிடத்தில் கொள்ளமாளா இன்ப வெள்ளம் இருக்கக்கூடியவர் அவதரிக்க போகிறார் அப்படின்றது முன்னமே காமிச்சிருக்கார். அதாவது ராமானுஜன் புகழோது நல்லோர் மறையினை காத்து இந்த மண்ணகத்தே மன்ன வைப்பவரே வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் அப்படின்னு அங்கே சூச்சிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராமானுஜருக்கு அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே, அந்த லக்ஷ்மி சம்பந்தம் பெற்றவர் திருவுடையார் என்னும் சீரியரே, என்னைக்கும் அவர் தான் சீரியர், சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு பிராட்டியினுடைய சீரி. அப்புறம் ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்தான் காரியல் வன்மை என்னால் சொல்வனாதி கடலிடத்தே. அதனால கவி சிம்மம், அதான் கவிக்கும் தார்க்கிகாவுக்கும் சிம்மமாக இருக்கார் அப்படின்றது எல்லாம் அந்த ராமானுஜர் நூத்தந்தாயிலேயே பண்ணியிருக்கு. இதெல்லாம் விசதமாக நாம் இது பண்ணிருக்கோம், அதை ஞாபகப்படுத்திக்க வேண்டியது. அதனால் ராமானுஜர் தயைக்கு இவர் பாத்திரமானவர். அவதாரத்துக்கு முன்னமே ராமானுஜர் காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு வியக்தி விசேஷம் அவதரிக்க போகிறார். அவர் தான் இந்த
மறையினை காத்து மன்னகத்தே மன்ன வைப்பவரே, திருவுடையார் என்றும் சீரியரே, காரியல் வன்மை என்னால் சொல்லனாதி கடலிடத்தே அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அதனால அந்த ராமானுசருடைய தயைக்கு பாத்திரமானவர் சுவாமி தேசிகன். அதனால தான் அந்த ராமானுஜ சித்தாந்தத்தை பலபடியாக எப்படி சுவாமி தேசிகன் நாதோபக்கியம் பிரபுத்தம் பகுபீர் உபசிதைஹி பகுபீர் உபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி அப்படின்னு சொல்கிறார். பிராத்தம் சமயக் யதீந்திரை, யதீந்திரால் நன்னா காக்கப்பட்டது. அதுக்கு முன்ன பகுபிகி உபசி. அதனால் நாதமுனிகளால் பிரவர்த்திக்கப்பட்ட இந்த சம்பிரதாயம் நாதோபக்கியம் பிரபுத்தம் பகுபீர் உபசிதம் யாமுனேய பிரபந்தை, யாமுனேயருடைய பிரபந்தங்கள்னால சாகோபசாகமாக வளர்ந்தது. திராத்தம் சமயக் யதீந்திரம், யதீந்திர அதை நன்னா காப்பாற்றினார். இந்த நாதமுனிகளால் பிரவர்த்திக்கப்பட்ட சம்பிரதாயம் இப்படி ஆளவந்தார் திவ்ய சூக்திகள்னாலே வளர்ந்து ராமானுஜனாலே காக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த சம்பிரதாயம் ஆளவந்தார் பிரபந்தத்தினால் வளர்ந்ததாகவும் ராமானுஜனால இது பண்ணதாகவும் காக்கப்பட்டதாகவும், இது ரெண்டு காரியத்தையுமே சுவாமி தேசிகன் ஒத்தரே பண்ணியிருக்கார். பகுபீர் உபசிதம் யாமுனேய பிரபந்தைகின்ற மாதிரி அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய இதான் இந்த சரணாகதி சாஸ்திரம் இவருடைய பிரபந்தங்கள்னால ரொம்ப பரவித்து. ஸ்ரீபாஷ்யக்காரர் கத்தியத்திரயம் மூலமாக தான் அதை சாதித்தார். ஆனால் இவர் சில ரகசியங்கள் மூலமாகவும் பெரிய ரகசியமான ரகசியத்திரேசாரம் மூலமாகவும் அப்புறம் எல்லாம் சாதாரண பிரபந்தங்கள் மூலமாகவும் அடைக்கலப்பத்து ஞாசதசகம் இத்தியாதியான மூலமாகவும், அதுக்கப்புறம் இது ஒன்று தான் சொன்னேன், எல்லாத்துலேயும் இதே தான். இவருடைய பிரபந்தங்கள் மொத்தம் இதே தான். அதுக்கப்புறம் நிக்ஷேப ரக்ஷை முதலிய கிரந்தங்கள் மூலமாகவும் சதசா இது இதுவாகி அப்படியே இதை காக்கவும் செய்தார். அதாவது இன்னைக்கு எல்லாரும் சரணாகதி பண்ணுறதுக்கு அந்த சரணாகதி தத்துவத்தினுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லி சரணாகதி எப்படிப்பட்டவாளும் பண்ணலாம், சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னே சோகிக்கணும், சரணாகதி பண்ணினா விட்டு சோகிக்கக்கூடாது, இப்படின்ற எல்லா விதமான அர்த்தங்களையும் உபேயம் ரெண்டும் எம்பெருமானே தான். சித்தோபாயனாகவும் சித்தோபேயமாகவும் எம்பெருமான் இருக்கான். இந்த எம்பெருமான் விஷயத்தில் சித்தோபேயம் எப்படி மிதுனமோ அதே மாதிரி தான் சித்தோபாயமும் மிதுனம்தான். உபேய ஐக்கியம், பிராபக ஐக்கியம் அப்படின்லாம் சொல்கிறது அப்போ தான். அதனால சித்தோபாயமும் மிதுனம்தான், சித்தோபேயமும் மிதுனம்தான் அப்படின்லாம் சாதிச்சு பலபடியாக இதை சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்ற இடத்துல தியாகார்த்தமானதான் இதுக்கு உண்டான உபாயங்களான கர்ம ஞான பக்தி யோகங்கள் அதை விட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம போல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுவாத பட்சத்தில் இந்த மாதிரி விட்டுட்டு இருக்கிற நீ சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னு விட்டுட்டு இருக்கிற நீ அப்படின்ற அர்த்தத்தையும் காண்பிச்சு எல்லாரும் அவன் மாசுச்சகான்னு சொல்லியிருக்கான். சர்வபாப சப்தத்தில் எல்லாத்தையும் இது பண்ணணுமா இல்லை என்ன அப்படின்றதுல எப்படி எப்படி சர்வபாப சப்தத்துக்கு அர்த்தம்ன்றதெல்லாம் நன்னா சொல்லி, மாமேகம்னு சொன்னதுக்கு என்ன மாதிரி அர்த்தங்கள்னு சொல்லி, இப்படி எல்லாத்தையும் பதம் பதமாக அக்ஷராட்சரமாக இந்த ரகசியத்திரயத்துக்கு வியாக்கியானம் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இவருடைய வியாக்கியானம்தான் அதில் கண்டாபதமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி சததூஷணிகள்லாம் சததூஷணி தத்வடீகை இதெல்லாம் சாதித்து அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தத்தை அப்படியே அவர் நிர்தாரணம் பண்ண
இருக்குதே பிரம்மசூத்திர வியாக்கியானம், அதை இன்னும் காக்கும்படியா, அதாவது எம்பெருமான் திருமேனிக்கு எப்படி கவச்சம் சாத்துறாளோ அதை போல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு இது ஒரு கவச்சமாக அப்படியே, அதாவது ஜேஷ்டாபிஷேக கவச்சம்னு சொல்லுவாள். அந்த கவச்சத்தோடு தான் எப்போவுமே பெருமாள் சேவை சாய்ப்பார். பெரிய பெருமாளாகட்டும் தேவ பெருமாளாகட்டும் எல்லாரும் அந்த கவச்சத்தோடவே சேவை சாய்ப்பார். அதனால் பெருமாளுடைய கவச்சத்தை களைஞ்ச திருமேனியே யாருக்கும் இது பண்ணாது. வரத தவ விலோகயந்தி தன்யாக மரகத பூத்தர மாத்திருகாயமானம் வியபகத பரிபங்கம் வாரவானம் மிருகமதமங்க விசேஷ நீலமங்கம்னு அந்த அர்ச்சகாள் தான் வருஷத்துக்கு ஒரு நாள் ஜேஷ்டாபிஷேகத்தின்னைக்கு அந்த திருமேனியை பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடியதான பாக்கியத்தை பெற்றவாள்னு ஸ்தோத்திரம் பண்ணிருக்க. அது மாதிரி ஒருத்தர் தான் அந்த திருமேனியை பார்க்க. மீதி பேர்லாம் இந்த கவச்சத்தை தான் சேவித்து அதே பெருமாளுடைய ஆபிரூப்பியமாக அந்த திருமேனியுடைய ஆபிரூப்பியமாக ஆபீட்டான் மௌளி பரியந்தம் அப்படின்னு பஷ்யத்த புருஷோத்தமம் பாதகானி ஆசு நஷ்யந்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு இலக்கா அந்த கவச்சம்தான் இருக்குது. அதை போல் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை நாம் சேவித்து அனுபவிக்கணும்னா சுவாமி தேசிகனுடைய கிரந்தம்தான். சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தினால தான் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை நாம் சேவித்து அனுபவிக்க முடியும். வெறும் ஸ்ரீபாஷ்யத்தை நேராக நாம் சேவிக்க முடியாது. அந்த கவச்சத்தோடு தான் அந்த பெருமாளை சேவிக்கிறது தான் அந்த பெருமாள் ஆப்பிட்டான் மௌளி பர்யந்தம் சேவிக்கக்கூடிய பாக்கியவான்களாகி நம்முடைய பாப்பங்கள்லாம் போகிறதுன்னு சொன்ன சாஸ்திரத்துக்கு நாம் எப்படி இலக்காரமோ அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை பருகிறதுன்றது நாம் பருகி அதன்படி நடந்து நாம் பயன் பெறது அப்படின்னு அதாவது பௌவாகா பிபந்த் அன்மகம்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் சொன்னாரே, அதை ஆனீதாந்து நிஜாட்சரை சுமனசா பௌமா பிபந்தன்வகம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆன மாதிரி நாம் தினந்தோறும் இதை இடவிடாது பருகிறது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுதர்சன சூரியனுடைய சுதப்பிரகாசிகை இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி இந்த கவச்சம்தான், இந்த கவச்சத்தோடு தான் அந்த இதுதான் அப்படியே. அதெல்லாம் திருவாவரணங்கள் போல பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே அப்படின்னு சொல்கிற மாதிரி திருவாவரணங்கள் பல சாட்சின்னு இருக்காரு. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததோ, அடிச்சோதி நீ நின் தாமரையா இழந்ததுவோ, படிச்சோதியாடையிடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ அப்படின்ற ரீதியில் அதெல்லாம் திருவாவரணம் போல அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திக்கு. ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அதாவது பெருமாளுடைய திருமேனியே எது அப்படின்னு சொன்னால் இந்த ஜேஷ்டாபிஷேக கவச்சம். அதை போல் சுவாமி தேசிகனுடைய கிரந்தம்தான் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அப்படியே உருவம் போல் நாம் அதை பருகிறது. நிஜாட்சரை சுமனசோ பௌமா பிவந்தன்மகம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தினால தான் அது முடியும். அதெல்லாம் திருவாவரணங்கள் போல. திருவாவரணம் எப்படி பெருமாளை ஒவ்வொரு சேவையில் நன்னா பெருமாளை காண்பிக்கிறதோ ஆனந்தமாக அனுபவிக்க முடியுறதோ அது போல். ஆனால் ஸ்ரீபாஷ்யத்தை அப்படியே சேவிக்கிறது அப்படின்னு இருக்குதே, அது ஜேஷ்டாபிஷேக கவச்சத்தை சாத்தின்னு தான் பெருமாளை அப்படியே சேவிக்கிற மாதிரி. அப்படி திராத்தம் சமயக் யதீந்திரன்றதுனால அந்த காரியத்தையும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் தான் பண்ணுறது. பகுவிருபோச்சிதம் யாமுனேய பிரபந்தேகின்றது தான் அது. அதனால் இப்போது ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமானவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்கிறதும் அது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததே. இப்போ மற்றதெல்லாம் மேலே சொல்ல போகிற அர்த்தங்கள்லாமும் அது திருவுள்ளத்தில் உகந்தாலும் இந்த ரெண்டு பிரதான அர்த்தம். முதல் அப்புள்ளர், அதுக்கடுத்தது ராமானுஷன். மேலே இருக்கிற ராமானுஜ சப்தத்துக்கெல்லாம் மேலே மேலே அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷ்டகோபாதீன்யதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.